அஸ்ஸலாமு அலைக்கும். தங்களைத் தவிர வேறு சாட்சிகள் இல்லாத நிலையில் தமது மனைவியர் மீது பழி சுமத்துவோர் தாங்கள் உண்மையாளர்கள் என்று அல்லாஹ்வின் மீது 4 தடவை சத்தியம் செய்து சாட்சியம் அளிக்க வேண்டும். தான் பொய்யனாக இருந்தால் தன் மீது அல்லாஹ்வின் சாபம் ஏற்படட்டும் என்பது 5வதாகும். அவனை பொய்யன் என்று அல்லாஹ்வின் மீது 4 தடவை சத்தியம் செய்து அப்பெண் சாட்சியம் அளிப்பது தண்டனையிலிருந்து அவளை காக்கும். அவன் உண்மையாளனாக இருந்தால் என் மீது அல்லாஹ்வின் கோபம் ஏற்படட்டும் என்பது 5வதாகும். அல்லாஹ்வின் அருளும் அன்பும் உங்களுக்கு இல்லாமலும் அல்லாஹ் மன்னிப்பை ஏற்பவனாகவும் ஞானமிக்கவனாகவும் இல்லாமலும் இருந்தால் உங்களுக்கு அழிவு ஏற்பட்டிருக்கும். அவதூறு கூறியோர் உங்களில் ஒரு பகுதியினரை அதை உங்களுக்கு தீங்காக நினைக்காதீர்கள், மாறாக அது உங்களுக்கு நல்லது. அவர்களில் ஒவ்வொருவருக்கும் அவர் செய்த பாவம் உள்ளது. அவர்களில் இந்த விஷயத்தில் பெரும் பங்கு எடுத்தவனுக்கு கடும் வேதனை உண்டு. இதை செவியுற்ற போது நம்பிக்கை கொண்ட ஆண்களும் பெண்களும் தமக்குள் நல்லதையே எண்ணிருக்க கூடாதா? இது தெளிவான அவதூறு என்று கூறியிருக்க கூடாதா? இதற்கு 4 சாட்சிகளை அவர்கள் கொண்டு வந்திருக்க கூடாதா? சாட்சிகளை அவர்கள் கொண்டு வரவில்லையானால் அல்லாஹ்விடம் அவர்களே பொய்யர்கள். இவ்வுலகிலும் மறுமையிலும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் உங்களுக்கு இல்லாதிருந்திருந்தால் நீங்கள் எதில் ஈடுபட்டீர்களோ அதற்காக உங்களுக்கு கடும் வேதனை ஏற்பட்டிருக்கும். உங்கள் நாவுகளால் அதை பரப்பியதை எண்ணி பாருங்கள். உங்களுக்கு அறிவு இல்லாததை உங்கள் வாய்களால் கூறினீர்கள். அதை லேசானதாகவும் எண்ணிக்கொண்டீர்கள். அதுவோ அல்லாஹ்விடம் பயங்கரமானதாக இருக்கிறது. இதை கேள்விப்பட்ட போது இதை பற்றி பேசுவது எங்களுக்கு தகாது. இறைவா, நீயே தூயவன், இது பயங்கரமான அவதூறு என்று நீங்கள் கூறியிருக்க கூடாதா? நீங்கள் நம்பிக்கை கொண்டிருந்தால் ஒருபோதும் இதுபோன்று மீண்டும் செய்யாதிருக்குமாறு அல்லாஹ் உங்களுக்கு அறிவுரை கூறுகிறான். வசனங்களை அல்லாஹ் உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறான். அல்லாஹ் அறிந்தவன், ஞானமிக்கவன். வெட்கக்கேடான செயல் நம்பிக்கை கொண்டோரிடம் பரவ வேண்டும் என விரும்புவோருக்கு இவ்வுலகிலும் மறுமையிலும் துன்புறுத்தும் வேதனை உண்டு. அல்லாஹ்வே அறிகிறான், நீங்கள் அறிய மாட்டீர்கள். அல்லாஹ்வின் அருளும் அன்பும் உங்களுக்கு இல்லாமல் இருந்திருந்தால் அல்லாஹ் இரக்கமுடையவனாகவும் நிகரற்ற அன்புடையவனாகவும் இல்லாமலும் இருந்தால் உங்களுக்கு அறிவு ஏற்பட்டிருக்கும். அத்தியாயம் 24 வசனம் 6 முதல் 20 வரை. அஸ்ஸலாமு அலைக்கும்.